நாசா 2025க்கு பெரிய திட்டம் வச்சிருக்குது. மார்ஸ் மிஷன். மனிதன் உண்மையிலேயே செவ்வாய்க்கு போகிறானா? செவ்வாய் கிரகம் பூமிக்கு மிகவும் அருகில் இருக்கும் ஹேபிட்டபிள் பிளானட். அதனால தான் விஞ்ஞானிகள் மார்ஸ்ல ஃபியூச்சர் லைஃப் இருக்குமா என்று ஆராய்கிறாங்க. நாசா முன்னாடியே பல ரோவர்ஸ் மற்றும் சேட்டலைட்ஸை மார்ஸுக்கு அனுப்பியிருக்கு. அதுல வந்த டேட்டா வைத்து தான் ஃபியூச்சர் மிஷன் பிளான் பண்றாங்க. முதல்ல நாசாவோட ஆர்டமிஸ் புரோகிராம் மூலம் மனிதரை மீண்டும் நிலவுக்கு அனுப்புவாங்க. அதே டெக்னாலஜியை மார்ஸுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. மார்ஸுக்கு போவது ஈஸி அல்ல. 7 மாத பயணம், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர், ரேடியேஷன் மற்றும் ஆக்சிஜன் இல்லாத சூழல் பெரிய சவாலாக இருக்கு. நாசா சயின்டிஸ்ட் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி கம்பெனிஸுடன் சேர்ந்து மார்ஸ்ல ஸ்மால் காலனிஸ் அமைக்க ஃபியூச்சர்ல திட்டமிட்டு இருக்கு. 2025இல் மனிதன் செவ்வாய் போகிறானா இல்ல ஃபியூச்சர்ல தான் முடியுமா? உங்க கருத்து என்ன? காமெண்ட் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்க ஃபேக்ட் ஜோன் தமிழ்.